ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அந்த விஷயங்களில் நான் ஷேர் பண்ண வேணாம், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் என்ன மாதிரி வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றனால இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் படுற ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் படுற ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஒரு ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்டாக அவங்க ரிப்பீட்டடாக ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க படுற கஷ்டத்தை அந்தளவு இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நிறையவே கஷ்டம் இருக்கும். இப்போ ஒரு ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்டாக ஒரு காலேஜ்லேயே நம்ம ஒரு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வேறு எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிலர்லாம் ஸ்கூல்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஸ்கூல் டைம்லேருந்தே நம்மளோட எல்லாத்தையுமே நம்ம இழந்து நம்ம வேறு எல்லா ஆப்ஷன்ஸையுமே எல்லா டோர்ஸையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒரு டோர் நோக்கி ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறதுல அந்த ஒரு டோருமே திறக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சேயிங் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸாம்ஸில் கலெக்டர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஓரளவு அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் எனக்கு சொல்லப்பட்டது. நானும் இந்த இதுக்கு வரும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நான் அதெல்லாம் அப்போ அந்த வயசில் கேட்காம ஐ கேம் ஹியர். ஓகேவா. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நான் வந்திருந்தேன். இதில் என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நிஜமாகவே ஒரு கஷ்டப்படுற அஸ்பிரன்ஸ்னால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாதா அப்படின்னா முடியும். ஆனால் இருக்கிறதே நம்மளுக்கு வர வர வேக்கன்சிஸ் அப்படின்றது கம்மியாகிட்டே வருது. நம்ம எல்லா ஃபீல்டையும் விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நம்மளுக்கான இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க ஜாப் செக்யூரிட்டி இருக்கும்னு. ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது நம்ம ஜாப்குள்ளே போனால் மட்டும்தான் இருக்குது. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஜாப் செக்யூரிட்டின்றது சுத்தமாக கிடையாது. ஸோ ஜாப் செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 to 5 years நம்ம ஃபேமிலியால் நம்மளை சப்போர்ட் பண்ண முடியல, இல்லை நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வர்றது அப்படின்றது ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோடய 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்கை இப்போ என்னால் திருப்பியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியாமல், 2 இடத்துலையுமே போக முடியாமல் நான் இப்போ ஸ்டக் ஆகி நிற்கிறேன். வேறு எந்த வேலையிலையும் நம்மளால் இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியல, இதுலேயும் நம்மளால் பாஸ் பண்ண முடியல. 2த்துலேயுமே சிக்கிக்கிட்டு நம்ம தவிக்கிறோம். இந்த ஒரு ஹார்ஸ் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம படிக்கலையா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. இப்போ நான் என்னோடய 12th முடிச்சக்கப்புறம் என்னோடய நேட்டிவ்லேருந்து சென்னையில் தான் கோச்சிங் அகாடமிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது செக்யூரிட்டி பாயோட ஒரு பொண்ணு தான். நான் இதை பிற்காலத்தில் நம்மளுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னு யோசிக்காமல் நான் இதில் ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டனால இந்த இடத்துக்கு நோக்கி வந்துட்டேன், சென்னைக்கு. இங்கே நான் என்னோடய சின்ன வயசுலேருந்து படாத எல்லா கஷ்டமுமே பட்டுட்டேன். இதுக்கப்புறமும் இங்கே எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஓகேவா. இப்போ நான் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். இந்த தடவை எனக்கு 72 மார்க்ஸ் வந்தது ஜிஎஸ்சில். ஸோ நம்மளுக்கு கட் ஆஃப்க்கு பக்கத்தில் போனாலும் நம்மளால் அது கிளியர் பண்ண முடியல. நல்லா தான் படிச்சிருந்தேன், நிறைய எக்ஸாம்ஸ் போட்டிருந்தேன். பட் நம்மளுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் ஹால் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நம்ம எக்ஸாம் ஹாலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாத பட்சத்தில் நம்ம வெளியே தூக்கி போடப்படுவோம். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஒரு ஃபீல்டில் நான் ஒரு 3 years ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரைம் 19, 20 and 21 years, 19, 20, 21, 22ன்னு சொல்லிட்டு இந்த 4 yearsமே என்னோடய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இதில் இருந்திருக்கு. இது எல்லாமே வேஸ்ட்டானு கேட்டால் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தரும். ஆனால் இம்மீடியட்டாக எனக்கு ஒரு பலன் தரும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எந்த ஒரு புவர் அஸ்பிரன்ஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் அஸ்பிரன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அல்லது ஒரு 2 டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரிப்ரேஷன் பக்கம் வர்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ பாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இல்லை,
நிறைய பேர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எடுக்கிற வேக்கன்சியே கம்மி. அந்த வேக்கன்சியில் இருக்கக்கூடிய புவர் ஆஸ்பிரன்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க, லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க நிறைய வீடியோஸ் வந்து போடுவாங்க ஜெயிச்சதுக்கப்புறம். அதில் எத்தனை லட்சம் பேர் எழுதி இல்லை எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எழுதி அதில் 1 அல்லது 2 அல்லது மேக்ஸிமம் ஒரு 5-6 பேர் வரலாம். மீதி எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோற்று தான் போகிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்குற ஏதாவது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இந்த புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வராதிங்க நான் சொல்ல மாட்டேன். சைட் பை சைடாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு, இல்லை நீங்கள் காலேஜ் படிச்சுருந்தீங்கன்னா காலேஜில் ஃபோக்கஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் போயிட்டு அது மூலியமாக நீங்கள் ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் எடுத்தக்கப்புறம் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வாங்க கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கே ஒரு தைரியன்றது வந்து இருக்கும். இதுதான் நான் சொல்ல விரும்பினது. இல்லை எங்களுக்கு ஓரளவு நாங்கள் அப்பர் மிடில் கிளாஸ், நான் இப்போ வேலைக்கு போகலை அப்படின்னாலும் சமாளிச்சு, இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் திருப்பி சொல்லிக்கணும். இப்போ நான் வேலைக்கு போகலை அப்படின்னாலும் சமாளிக்க முடியும் அப்படின்றத 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நான் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற நிலமை இல்லை முன்னாடி. இப்போ திடீர்னு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல காசியஸை தான் முடிவெடுக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் 2024 பாஸ் அவுட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ அந்த வருஷமே நான் ஒர்க் போயிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் குறைஞ்சது 30,000 மேலேயாவது ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். மினிமம் 30,000 மேலேயாவது ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் என்னோடய ப்ரிப்பரேஷனுக்கு புதுசாக வந்தனாலுமே என்னால் கோப்பப் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ நான் அதை பண்ணாதனால இப்போ நான் எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம எப்படி நம்மளோட இதை கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது தெரில. இந்த ப்ரிப்பரேஷன் போகவும் முடியல. இப்போ நான் சும்மா படிச்சுட்டு இல்லை ஃபீஸ் கட்டிட்டு அந்த கிளாஸ்க்கு போகாமல் இருக்கிற அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் கிடையாது. 2 இயர்ஸாக அதாவது 3 இயர்ஸாக கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எல்லா டெஸ்ட்டுமே போட்டுட்டு அதையும் அனலைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினது, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளோட பேக்ரவுண்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா நம்மளை இந்த ஒரு சினாரியோவில் இந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் 3 to 5 இயர்ஸ் தக்க வச்சுக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட் இயரே பண்ணணும், இது ஒரு 5 இயர் பிளான் இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாலும் அது ரியாலிட்டி இல்லை. அதான் உண்மை. நம்ம படிக்காமல் அந்த 5 இயர்ஸ் தள்ளுறது வேறு, நம்ம படிச்சுட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்றது வேறு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் ஒர்க்கை பிரேக் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வராதிங்க. கண்டிப்பாக இதை நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா டைம் அலோகேட் பண்ணி படிக்கிறதே பெட்டர். நீங்கள் அந்த ஒர்க்லேருந்து விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ ஹியூஜ் பிளண்டர். அதே மாதிரி காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இப்போ நிறையவே காலேஜ் பேட்சஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளை காலேஜ்லேருந்தே செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறையா கோச்சிங் அகாடமிஸ் ரெடியாக இருக்காங்க. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்னா 2 lakhs 3 lakhs அப்படின்னு கட்டுவோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி கோச்சிங் அகாடமிஸை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றதான் நான் பேசியிருக்கேன். இன்னொரு சைடு நான் பேசலை, அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நிஜமாவே நமக்கு கோச்சிங் இண்டஸ்ட்ரி என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ அப்படி ஒரு ஃபஸ்ட் இயர் அல்லது செகண்ட் இயர்லேயே ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் 2 lakh அல்லது 3 lakh கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். ஆனால் அது நிஜமாவே பெனிஃபிட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டாக இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம காலேஜில் நம்ம நல்லா படிச்சுட்டு நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு நம்ம பிளேஸ்மெண்ட்டில் போயிருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம்ன்றது இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் வந்துடுறோம் இல்லையா, காம்படிட்டிவ் ஃபீல்ட் பக்கம். ஸோ இப்படி வரும்போது நம்மளுக்கு ஒரு 2 years 3 years நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே கிளிக் ஆகலை அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன, நம்மளோட வீட்டோட நிலைமை என்ன அப்படின்றது பெரிய பெரிய கேள்விக்குறி. அப்படி வந்த ஒரு பொண்ணு தான் நான். காலேஜ்லேயே ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோடய பிளேஸ்மெண்ட்டில் நான் இதில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஃபேக் தாட்டில் இருந்துட்டு நான் என்னோடய பிளேஸ்மெண்ட்ஸையுமே அட்டன் பண்ணல, அந்த இதுலேயுமே ஒர்க் போகல. அப்படி போகாத பட்சத்தில் இப்போ
2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி, காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி. ஸோ என்னால் திருப்பி வேறு எந்த ஒரு வேலைக்குமே போக முடியல. புரியுதா? இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒன்று டெலிகாலிங்கில் போகணும். நானுமே இந்த 1 மந்த் நிறைய வேலை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய இடத்துல ஃபேக்காக நம்மகிட்ட இருந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்ஸ்லேருந்து காசு பிடுங்குற அந்த ஸ்கேமிங் வேலை தான் நிறைய நடக்குதே தவிர, நம்மளுக்கு ஜென்யூனாக ஒர்க் வந்துட்டு நம்மளால் யாராலையும் நம்மளுக்கு கொடுக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. நம்ம வந்துட்டு மறுபடியும் இதில் காம்படிட்டிவ் ஃபீல்டில் ஒரு 2 lakhs 3 lakhs கிட்ட செலவு பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இன்னொரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு நம்ம இன்னுமே பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணணும். அதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ தடவை நாள் வேஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் இழந்து தான் திருப்பி போக முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் டெசிஷன் கரெக்டாக எடுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது நல்ல ஒரு ஃபீல்டு தான். ஆனால் நம்ம அதை மட்டுமே நம்பி வர முடியாது. நம்ம கையில் ஆல்ரெடி ஒரு ஒர்க் இருக்கணும், நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கணும். ஸோ ஸ்கில் வளர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கீங்கன்னா ஒர்க்கில் இருங்க. ஒர்க்கில் இருந்துகிட்டே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலிசிஸ் பண்ணி படிங்க. அதை விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வர எண்ணம் இருந்தது அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக நம்ம வந்துட்டு இருக்கும்போது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நம்மளோட பர்சனல் க்ரோத்தாவது இருக்கும். இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக படிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒர்க்லேயாவது நம்ம முன்னேறிட்டே போவோம். இப்போ பர்சனல் லைஃப்லேயும் முன்னேறாமல் ஒர்க்லேயும் முன்னேறாமல் ரெண்டுமே இல்லாமல் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை டெசிஷனாக பார்த்து எடுங்க. ஓகேவா? இந்த டெசிஷன் அப்படின்றது ரொம்பவே க்ரூஷியலான ஒரு டெசிஷன். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்துட்டு நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் ஏன்னா நம்மளை மாதிரி வேறு யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்கான நிறைய இன்ஃபர்மேஷன், இப்போ நம்மளுக்கு ஆடில் வந்துட்டு கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸோட ஆட்லேயே நிறைய பேர் காலேஜ் படிக்கும் போதே வாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு கலெக்டராகவோ ஒரு தாசில்தாராகவோ இதனால ஆயிடலாம், அல்லது வந்துட்டு இப்போ கரண்ட்டாக போஸ்ட் ஆனவங்க எல்லோரும் வீடியோஸ் வந்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே பெரிய பெரிய தப்பு பண்ணுறோம். நம்ம ஒரு ஸ்டடியில் இருந்துக்கிட்டு தான் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வரணும். ஓகேவா? அதுதான் உண்மை. இல்லை அப்படின்னா இப்போ நான் என்னோடய 2 வருஷத்தை தொலைச்சிட்டு என்னால் பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. நான் மட்டும் அதே இடத்துல ஸ்டே ஆனது இல்லாமல் என்னோடய குடும்பத்தையும் ஸ்டே ஆகி விட்டு யாரையுமே முன்னேற விடாமல் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாரும் தவிக்க வேண்டாம். ஓகேவா? அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்துட்டு என்னோட பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், தெரியல. பட் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன சஜஷனை எடுத்துக்கோங்க. ஒர்க்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு வராதிங்க. மேபி நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது நிறைய லீவ்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லீவ்ஸ் போட்டு எக்ஸாம் டைமில் படிக்க வாங்க. ஒர்க்கை விட்டுட்டு படிக்க வராதிங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டுமே நம்பிட்டு அந்த பக்கம் பிளேஸ்மெண்ட்டையோ இல்லை மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸையோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிளேஸ்மெண்ட்டையோ எதையோ செலக்ட் ஆகிட்டு கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக படிங்க, நம்மளால் முன்னேற முடியும். ஸோ இதான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறையாவே வந்துட்டு ஒவ்வொரு அனலைசிஸுமே ஒவ்வொரு கொஷினையுமே 3 to 5 minutes யோசித்து அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்லலாம், என்ன சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ மற்ற இது மாறிட்டு அதாவது ப்ராக்டிக்கலாக என்ன முடியுமோ அதான் சொல்லியிருக்கேன். சில சேனல்ஸில் வந்து சும்மா அவங்க படிக்கிற வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு அவங்க அப்படிலாம் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்றதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நிறையா இது ஸ்டடி இதெல்லாம் போட்டுட்டு நைட் ஸ்டடி இதெல்லாம் போட்டுட்டு வீடியோஸ் வந்து மணிக்கணக்காக பார்க்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளோட லைஃபுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை நம்ம எக்ஸாமுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படின்றது பார்த்துட்டு அந்த சேனலை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இது நான் படிக்க போகிறேன் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க.
நம்ம சேனலை ஜென்யூனாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நான் எல்லாமே வந்துட்டு நான் என்னோட இந்த 3 இயர்ஸில் என்னென்ன தப்பு பண்ணேன், என்னென்ன கரெக்டாக பண்ணியிருக்கேன், அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தால் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே யோசித்து இது ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு தான் போடுவேன். இல்லைனா என்னால் ஒரு நாளைக்கே 5-6 வீடியோ போட முடியும். நான் அப்படி போடுறது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக அடுத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அடுத்தவங்களோட டைமுன்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்றத யோசித்து தான் இந்த வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு சேனல்ஸ் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கட்டாயமே இல்லை நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே நான் மெனக்கிடுற அந்த டைம், அந்த ஒர்க்குக்கு அது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.